அமைதியான மனிதன் ஏன் சக்தி வாய்ந்தவன்? இந்த உலகம் சத்தத்தை சக்தி என்று நினைக்கிறது. கத்தும் குரல், கடுமையான சொற்கள், ஆவேசமான செயல், இவையெல்லாம் வலிமை போல தோன்றுகின்றன. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமைதியான மனிதன்தான் உண்மையில் மிக சக்தி வாய்ந்தவன். ஏனென்றால் சத்தம் என்பது உள்ளே இருக்கும் குழப்பத்தின் வெளிப்பாடு. அமைதி என்பது உள்ளே நிலைத்திருக்கும் தெளிவின் அடையாளமாகும். அமைதியான மனிதன் வாதம் செய்ய மாட்டான். தன்னை நிரூபிக்க ஓடமாட்டான். அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். தெளிவு பேச வேண்டியதில்லை. உலகம் அவனை சோதிக்கும், வார்த்தைகளால் காயப்படுத்தும், சூழ்நிலைகள் அவனை அழுத்தும். ஆனால் அவன் உடைய மாட்டான். ஏனெனில் அவன் சக்தி வெளியில் இல்லை, உள்ளே இருந்து வருகிறது. அமைதியான மனிதன் பிறரின் கோபத்துக்கு பதில் கோபம் காட்ட மாட்டான். அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். எதிராளியின் கோபம் என் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டியதில்லை. இதுதான் உண்மையான சக்தி. பலர் நினைக்கிறார்கள் அமைதி என்றால் பலவீனம் என்று. இல்லை, அமைதி என்பது தன்னை கட்டுப்படுத்தும் திறன். கோபம் வரும்போது அதை அடக்கிக் கொள்ளும் மனிதன்தான் உலகின் மிக வலிமையானவன். ஒரு சிங்கம் கத்தாமல் நடக்கும், ஆனால் அதன் இருப்பே மற்ற அனைத்தையும் அமைதியாக்கும். அதேபோல் அமைதியான மனிதன் அதிகம் பேச மாட்டான். ஆனால் அவன் இருப்பு சூழ்நிலையையே மாற்றிவிடும். அமைதியான மனிதன் ஒவ்வொரு வார்த்தையையும் வெளியே விடுவதற்கு முன் உள்ளே சோதிக்கிறான். அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான், ஒரு வார்த்தை உறவை உருவாக்கவும் செய்யும், உடைக்கவும் செய்யும். அதனால்தான் அவன் குறைவாக பேசுகிறான், ஆழமாக பேசுகிறான். அமைதியான மனிதன் தோல்வியிலும் சிதறமாட்டான், வெற்றியிலும் ஆவேசப்பட மாட்டான். ஏனெனில் அவன் அடையாளம் வெற்றி தோல்வி அல்ல, அவன் அடையாளம் சமநிலை. அமைதியான மனிதன் தன்னை அறிந்தவன். அவன் அறிவான், என்னை நான் புரிந்தால் உலகம் என்ன செய்தாலும் எனக்குள் குழப்பம் வராது. இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் வள்ளலார் போன்ற மகான்களும் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். உள்ளமைதிதான் உயிரின் உச்ச சக்தி என்று. அமைதியான மனிதன் ஒளியை தேட மாட்டான். அவன் ஒளியாக மாறிவிடுகிறான். இப்போது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை சிறிதாவது அமைதியாக்கி இருந்தால் நீ ஏற்கனவே சக்தி வாய்ந்தவனாக மாறத் தொடங்கி விட்டாய். ஏனெனில் அமைதியை தேர்வு செய்வதே மிகப்பெரிய வலிமை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம்.